महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। हर श्वास, हर संकल्प समृद्ध हो, व्यर्थ न हो, क्योंकि आप सबका உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலையும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் உடையவர்களா இருங்க. வீண் எண்ணங்கள் வரக்கூடாது. உங்களுடைய தலைப்பெண்ண குழந்தைகளுடைய समृद्ध बच्चे தலைப்பு என்ன? நீங்க சக்தி வாய்ந்த குழந்தைகள், பலவீனமான குழந்தைகள் கிடையாது. रोज का याद प्यार அன்பும் நினைவுகளும் என்ன விளக்குது? ஒவ்வொரு நாளும் பாபா உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் வெகுகாலமாக கண்ணம் போய் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அன்பு நிறைந்த குழந்தைகள். இதற்கு தான் பாப்தாதா தங்க வாய்ப்பு கொடுக்கிறார். இருந்தாலும் எந்த குழந்தைகள் எடுத்துக்கொள்றீங்களோ அவர்கள் எடுத்துக்கொள்வீங்க. தீவிரமான முயற்சி செய்பவர்களா இருங்க. காலம் கடந்துருச்சு அப்படின்ற போர்ட் வர சமயம் நீங்க வருத்தப்படக்கூடாது. जन्म की सौगात क्या दी, जन्म उत्सव मनाने आए हो। பாப்தாதாவுடைய பிறந்த நாள் பரிசா நீங்க என்ன கொடுப்பீங்க? தந்தையுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கீங்க. जन्म பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் தனித்து பரிசு கொடுக்க வந்திருக்கின்றார். विशेष सौगात दी है। நீங்க 90% தீவிர முயற்சி செய்தீங்கன்னா பாப்தாதா तीव्र पुरुषार्थ அ- आज से 10% அதிகரிப்பார். 90% குழந்தைகளின் முயற்சி, 10% தந்தையின் ஆதரவு. दादा बढ़ा के देगा। मंजूर है। நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? எதெல்லாம் से देखो வீணா வீண் வீணானதா இருக்கோ எல்லாம் முடிஞ்சிடும். சங்க காலத்துல उन्हों को पता ही नहीं। இங்க நீங்க பேசும் மொழி அங்க புரியாது. புரியுறதா? ஏற்றுக்கொள்றீங்களா? कहेंगे न शब्द முயற்சி என்ற வார்த்தைய பயன்படுத்துனீங்கன்னா, முயற்சி என்றால் என்ன? क्योंकि प्रारब्ध वाले हैं ना। காரணம் அங்க சங்க காலத்துல அதன் பலனைத்தான் அனுபவிப்பார்கள். முயற்சி செய்ய மாட்டார்கள். தீவிர முயற்சி செய்பவர்களா இருங்க. वासंग முழுமையா வீண் கனவு எண்ணங்கள் நடைமுறை வாழ்க்கையில வீணான விஷயங்கள் அனைத்தையும் முடிச்சிருங்க. क्या होता है, उसके समापति है मत। இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ग्रीस में दे பாபா 10% है मंजूर। உங்களுக்கு மார்க் கொடுப்பார். हाथ ஏற்றுக்கொள்றீங்களா? உங்க கரங்களை தூக்குங்க. 100% பக்கா. %, பக்காரா இருக்கிறீங்களா? பக்கா. 100%। எத்தனை சதவீதம்? क्योंकि बाप दादा 101% பாப்தாதா बच्चों के साथ के बिना பிடிக்காது. बाप सब குழந்தைகள் தன்னுடைய சகவாசத்துல இருந்து விலகிறதா இருந்தா பாபாவுக்கு பிடிக்காது. என்னுடைய பாபான்னு சொல்லுங்க. ने कह दिया பாபா என்னுடைய குழந்தையேன்னு நினைப்பார். நீங்க தந்தைக்கு சமமாக வேண்டும். बना है तुमसे, நீங்க பாபா என்னுடைய பாபான்னு ஏற்றுக்கொண்டீங்க. பாபா என்னுடைய குழந்தைகளே நினைக்கின்றார். तुमसे ओ बाबू वाले। महक रहा है मधुबन तुमसे। एकता और विश्वास நாள் की 21 विशेषता द्वारा
सफलता संपन्न बनो। ஒற்றுமை आज का மற்றும் विषय है நம்பிக்கையின் रिगार्ड देना சிறப்பு ही குணத்தின் रिगार्ड மூலியமா लेना है। சாதனை பெறுபவர்களா अव्यक्त ஆகுங்க. इशारे। மரியாதை கொடுத்து एकता के மரியாதை लिए எடுக்க एक வேண்டும். रूहानी तावीज सदा अपने पास रखना कि रिगार्ड देना சதா ही ஆன்மீக रिगार्ड लेना है। பாக்கியசாலியா இருங்க. यह रिगार्ड का ஆசீர்வாதம் கொடுத்து रिकॉर्ड ஆசீர்வாதம் எடுங்க. सफलता अविनाशी रिकॉर्ड हो जाएगा। मुख पर एक ही சாதனை என்ற सफलता का அழியா मंत्र हो। पहले आप यह महामंत्र मन ஆசீர்வாதம் से பெறுங்க. पक्का रहे। यथार्थ रूप से पहले இந்த मैं மந்த்ராவை को உறுதிப்படுத்துங்க. मिटाकर दूसरे को आगे बढ़ाना। உங்களை நீங்க अपना முன்னிலையில बढ़ना வைங்க. समझते சரியான हुए முறையில உங்களை நீங்க इस முன்னிலையில வைங்க. महामंत्र को आगे மற்றவர்களை बढ़ाते முதல் நம்பரா सफलता வைங்க. को पाते रहो। இந்த यह ஒரு மந்திர मंत्र और மூலியமா तावीज सदा தீவிரமான முயற்சி साथ செய்யுங்க. रहे तो प्रत्यक्षता का नगाड़ा இந்த बज ஒரு जाएगा। பாக்கியமான अभी हम விஷயத்த गंभीरता से நீங்க सुनेंगे। கடைப்பிடிங்க. இப்போ தீதியோடைய வகுப்பு கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा चाहते हैं हम किसी धुन में रहें, मौज में रहें। और आजकल बाबा के जो பாபா व्यक्ति इशारे விளக்குறார். हैं, நாம எல்லோருமே बाबा प्रत्यक्षता के ऊपर बहुत बता रहे हैं। ஒரே விதமா இருக்க अभिषेक வேண்டும். इस मास का अव्यक्ति इशारा அவ்யக்தி किस पर है? அவ்யக்தி एकता சிக்னல் और विश्वास। இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒற்றுமை हमारी आज நம்பிக்கை मीटिंग ஒட்டி शुरू हो இருக்கு. रही है, उसमें भी एकता के ऊपर ही है। क्योंकि बाबा ये कहते हैं कि आपकी एकता संगठन की இன்றைக்கு एकता மீட்டிங் இருக்கு. बाबा को மீட்டிங்ல प्रत्यक्ष करेगी। ஒற்றுமை தான் முக்கிய கருத்து. तो बाबा भी यही चाहते குடும்ப हैं। ஒற்றுமை. तो एक तरह से பாபாவை बाबा நான் मदद எடுத்து कर காட்ட रहे हैं வேண்டும். हमें कि हम बाबा को प्रत्यक्ष कर பாபா सकें। நமக்கு உதவி செய்கின்றார் ஒற்றுமையாக होना இருக்க. तो ऐसा चाहिए कि हमारे अंदर उमंग उत्साह तो है और बाबा विधि भी बता रहे हैं ஊக்கம் உற்சாகம் அதிகமாக क्योंकि இருக்க हमारे வேண்டும். प्रैक्टिकल करने में பாபாவும் हम लोग அதனுடைய बने रहें। வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார். समय अनुसार நாம दृढ़ संकल्प தளர்ந்து लेकर இருக்கக்கூடாது. कि हमें बाबा को காலத்துக்கு प्रत्यक्ष காலம் करना है। மன உறுதி அதிகமாக तो இருக்க क्या होगा வேண்டும். कि ये लक्ष्य होगा ना, तो बाबा की मदद என்ன भी நடக்கும்? मिलेगी और நமக்கு हमारी லட்சியம் இருக்க attention வேண்டும்.
हमारी धारणाओं पर भी होगी। பாபாவுடைய உதவி मैं கட்டாயமாக तो कभी இருக்கும். कभी सोचती हूँ பாபாவுடைய ऐसा உதவி होगा இருக்கு, जब बाबा நம்மளுடைய प्रकट होंगे கவனம் இருக்க வேண்டும். नहीं அப்போதான் बाबा ने कहा कि நம்ம वेल लग முன்னேற்றம் जाएगी। அடைய முடியும். हम लोग तैयार हैं நம்மளுடைய वेल करने தாரணை हैं, क्योंकि कई बार क्या होता है நீளமான बाहर கியூ से बहुत இருக்கும். अच्छा लगेगा, நிறைய एकता है, பேர் வருவாங்க, வந்து अंदर உதவி कभी தேடுவாங்க. कभी थोड़ी मतभेद हो जाती है। एक दूसरे நாம की राय ஒற்றுமையா स्वीकार இருக்கிற करना, மாதிரி एक இருக்கும். दूसरे को रिगार्ड நிறைய देना, விஷயங்கள் நடக்குது. ये हम लोगों की सभ्यता நாம है, மரியாதை கொடுக்கணும் ஒருத்தருக்கு ये हम ஒருத்தர். लोगों का இது कल्चर है। நம்மளுடைய கலாச்சாரம், तो हम सभी को मिलकर பிராமண கலாச்சாரம். ये दृढ़ ஒருத்தருக்கு संकल्प ஒருத்தர் लेना ஒற்றுமையாக चाहिए இருக்க कि வேண்டும், मुझे बाबा को ஒத்துழைப்பு प्रकट கொடுக்க करना है। வேண்டும், तो रोज உறுதியான बाबा अलग எண்ணம் अलग இருக்க बात बता வேண்டும் रहे हैं, நம்முள்ள. आप लोग तो सब लिखते ही हैं, परंतु பாபா आज बाबा कह ஒவ்வொரு रहे हैं நாளும் வெவ்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். बहुत बहुत कॉमन कहावत है, மரியாதை give and கொடுக்கணும். take। நாம ऐसा कभी नहीं कहते give हैं and टेक take, एंड गिव, सुना है कभी? கொடுத்து எடுக்கும் திறன் Give இருக்க और வேண்டும். உலகத்துல என்ன நடக்குதுன்னு நாம பார்த்து हमारी கொண்டுதான் रिट्रीट का இருக்கிறோம். टॉपिक है give दातापन। and take. तो दातापन की भी बहुत गहराई है। ரிட்ரீட், भी दाता இன்றைக்குள்ள किस किस ரிட்ரீட், बात पे? सिर्फ कोई தான देने की बात पे नहीं है। தானசாலியாக இருங்க, तो आज மகா बाबा क्या कह रहे हैं தானசாலியாக कि இருங்க. रिगार्ड देना ही கொடுக்கறது மாத்திரமல்ல, रिगार्ड लेना பாபா है। இன்றைக்கு என்ன சொல்றார்? कई बार हम कहते हैं அவ்யக்தி इसको சிக்னல், मेरे लिए रिस्पेक्ट नहीं है, மரியாதை इसको मेरी கொடுத்து ये மரியாதை नहीं है। எடுக்க வேண்டும். तो हमको गुणों का सहयोग दे करके இந்த ஜீவாத்மா என் மேல மரியாதை जिसमें செலுத்த जो गुण नहीं है மாற்றார் அப்படின்னு சொல்றோம். मैं वो गुण ஆனால் எந்த அளவுக்கு किसी நாம में ஒத்துழைப்பு धैर्यता नहीं है கொடுக்கிறோம். और आप कहते हैं आपको யாராவதுக்கு धैर्यता அந்த है, धैर्यता குறைபாடு है, இருந்ததுன்னா परंतु हमारी धैर्यता के गुण से தைரியமா இருங்க. उनमें भी धैर्यता का अनुभव होने लगे, उनमें भी धैर्यता த- के गुण आने நம்மளுடைய लगे। தைரியம், हमें गुणों का நம்மளுடைய अनुभव होता है, மனோபலம் न कि किसी நாம कमजोरी உணர देख வேண்டும். करके वो कमजोरी का वर्णन करो, पर उस நாம कमजोर आत्मा को क्या चाहिए, ஊக்குவிக்க किस बात வேண்டும். में वो कमजोर है, हम அவர்களுடைய क्या सहयोग தகுதிகளை दे நாம सकते हैं। வெளிக்கொண்டு வர வேண்டும். तो बाबा कहते हैं रिगार्ड देना ही எந்த விதமான சகயோகம் நம்மள रिगार्ड இருக்க लेना வேண்டும். है। तो மரியாதை बाबा कह रहे हैं கொடுத்தல், कि மரியாதை एकता के எடுத்தல் लिए அவசியம். एक रूहानी ஆன்மீக பாக்கியசாலி ताबीज முகபாவனை सदा இருக்க अपने வேண்டும். पास रखना, நான் மரியாதை கொடுக்கணும், ताबीज क्या அப்போதான் बोलते हैं எனக்கு कभी மரியாதை कभी कुछ கிடைக்கும். இந்த மரியாதை अच्छा, जो ऐसे बांधते हैं ताबीज, तो क्या ताबीज अपने पास रखना இந்த कि रिगार्ड மரியாதை देना ही रिगार्ड लेना है। சாதனை என்ற அழியா देखो लौकिक வெற்றி परिवार में வெற்றி भी நமக்கு கிடைக்கும். சாதனை என்ற हमारी दीदी मनमोहनी லௌகீக बात வாழ்க்கையில करती है, கூட 3 तरह தீதி का रिगार्ड மன்மோகினி होता है। அடிக்கடி சொல்லுவாங்க. एक समान आत्मा 3 होता है, विधமான एक हमारे से जो ऊंचे अम, हैं उनका, और जो हमसे स्वमान, छोटे हैं उनका। சுயமரியாதை, छोटों का भी रिगार्ड बहुत जरूरी है, ये नहीं कि उनसे ऐसे बात करो और आप चाहो மூத்தோர்களுக்கு कि वो மரியாதை, हमसे अच्छा बात करें। जैसी भाषा இளையோர்களுக்கு हम மரியாதை. बोलेंगे वही சுயமரியாதை, हमको सुनने को मिलेगी। மூத்தோர்களுக்கு कई மரியாதை, बार छोटों இளையோர்களுக்கு को, மரியாதை. फिर कई बार நான் अपने எவ்வளவுக்கு होते हैं சிறியோர்களுக்கு सेवादारी மரியாதை हैं, उनको கொடுக்கறனோ रिगार्ड அவ்வளவுக்கு हम चाहते हैं वो இளையோர்கள் बहुत நமக்கு மரியாதை वफादार रहें, கொடுப்பாங்க. ईमानदार रहें, अच्छी तरह काम करें। அவர்கள் பணிவோட, तो हमको घोड़े की चाबुक நம்பிக்கையோட, से तो नहीं चलाना है ना, पैर से தீவிரமாக चलाना होता है। வேலை செய்யணும் जितना அப்படின்னா आप प्यार से करेंगे उतना उनका दिल पिघलता है, और आपको जितना काम நாம कराना है उससे அவர்களை ज्यादा கொட்டி करेंगे। கொண்டே இருக்கக்கூடாது. அன்போடு क्योंकि जब அவர்களை मनुष्य खुश होता அரவணைக்க है, வேண்டும். कोई भी प्राप्ति होती है तो उसको कार्य करने की அவர்கள் क्षमता बढ़ जाती है। சந்தோஷமாக இருந்தால்தான், नहीं தைரியமாக तो उनके இருந்தால்தான் मन में कुछ ना कुछ चलता है, ये तो ऐसे ही बोलता है, ये तो ऐसे ही करता है। அன்போடு तो நீங்க हमने तो अपने செய்யலைன்னா, जीवन में यही लक्ष्य रखा हुआ है, कोई भी காரசாட்டமா செய்தீங்கன்னா இது எல்லாமே वो வேலைக்கு नहीं अपने நடக்காது. को
अपने समान जो हैं, अपने बड़े जो நானு हैं और இந்த ஒரு अपने छोटे, லட்சியம் सबको வச்சிருக்கேன். क्या देना है? எனக்கு रिगार्ड சமமாக देना है। இருப்பவர்களும் சரி, तो மூத்தோர்களும் बाबा சரி, कहते हैं कि यह இளையோர்களும் சரி, रिगार्ड का எல்லாருக்கும் रिकॉर्ड மரியாதை கொடுங்க. सफलता का अविनाशी रिकॉर्ड है। இந்த इसलिए बाबा ने कई बार அழியா कहा 3 प्रकार के சாதனையை நாம பெற संतुष्टि के வேண்டும். सर्टिफिकेट। பாபா बाप எப்பொழுதுமே से, अपने आप से और பேசுறார். परिवार से। 3 விதமான तो सब लोग यही कहते हैं திருப்தி वहाँ நிலை पे இருக்க வேண்டும். कि बाबा தந்தை तुम्हें तो மேல் ठीक है, मेरा திருப்தி अपना இருக்க भी ठीक है, வேண்டும், पर சுயத்துல திருப்தி परिवार से இருக்க வேண்டும், मुश्किल है। பரிவார் குடும்பத்துல திருப்தி இருக்க परिवार से வேண்டும். सर्टिफिकेट मिले, 3 तो चाहिए ना। तो उसके लिए एक धारणा है रिगार्ड दो। क्योंकि देखो 3 விதமான हर एक आता சர்டிபிகேட் है, நம்ம கொடுக்க வேண்டும். कोई किसी का सेवाधारी, ये तो पार्ट बजा रहे हैं तो बाबा के ना। ம். आप लोग किसकी सेवा पर हैं? मेरी सेवा पर नहीं, बाबा की। कोई भी डिपार्टमेंट डाला है, बाबा की सेवा कर रहा है, बाबा की सेवा कर रहा है। ऐसी दृष्टि रखेंगे ना तो उनके मन में भी ईमान। ऐसे नहीं कि तुम मेरे अंडर हो तो तुमको मैं कुछ भी कह सकता हूँ, कहते हैं पर फिर रिगार्ड नहीं रहेगा। डर से किसी को काम कराना, कंट्रोल रख के काम। कहते हैं कई बार मुझे सब कहते हैं भाई इसके बिना काम नहीं चलता। मैंने कहा चलता है। मेरा अनुभव तो ये कहता है कि और ही अच्छी तरह से, क्योंकि वातावरण अच्छा சேவை है, செய்யணும்னு அவசியம் वैल्यू இல்ல. एक அன்பு, रिगार्ड का அன்போடு वातावरण है। சேவை செய்யுங்க. तो குடும்பம், ये नहीं कि குடும்ப नियम அன்பு, नहीं குடும்ப होना பற்று, चाहिए, डिसिप्लिन नहीं होना चाहिए। नियम भी हो, डिसिप्लिन भी हो, और उसमें ஊக்கம் हमें ब्रेक भी உற்சாகத்தோட देना है। ऐसे சேவை तो काम செய்யுங்க. नहीं चलेगा ना। 10 बजे आना है, कोई 10:30 रोज आए तो वो तो नहीं चलेगा ना। அன்பு இருக்க तो வேண்டும். इसलिए ये नहीं कि हम जब नहीं क्रोध करते हैं, அன்பும் कंट्रोल करते हैं तो மரியாதையும் இருக்க जिसको जो வேண்டும். चाहिए वो करेगा नहीं। हर बात के लिए गाइडलाइंस हैं, हर बात के लिए नियम हैं, हर बात के लिए सब कुछ होता ही है, वो तो எல்லாத்துக்குமே करना ही है। நமக்கு வழிமுறைகள் இருக்கு, सिर्फ மரியாதை இருக்கு. रिगार्ड दो। செய்துதான் ஆக வேண்டும். तो நாம जब रिकॉर्ड अच्छा होगा சதா तो மரியாதை परिवार கொடுங்க. का மரியாதை सर्टिफिकेट கொடுங்க, மரியாதை संतुष्टि எடுங்க. का मिलेगा। कौन कौन समझते हैं कि आपको परिवार உங்களுடைய से सर्टिफिकेट मिल सकता है? வார்த்தைகள் மூலியமா अच्छा, மரியாதை கொடுங்க. सब नहीं। सब नहीं। बोलो। तो ये रिगार्ड का रिकॉर्ड सफलता का अविनाशी உங்களுடைய रिकॉर्ड है। உங்களுடைய कंट्रोल வாயின் மூலியமா சாதனை என்ற மந்திரத்தை बहुत நீங்க ध्यान देंगे ना और करेंगे तो ஒலிக்க आपको अनुभव வேண்டும், होगा பேச வேண்டும். कि सदा सफलता मिलती है। இதுல तो அதிகமா सदा கவனம் செலுத்துங்க. अविनाशी सफलता का புரிஞ்சு கொள்ளுங்க. रिकॉर्ड हो जाएगा। பாபா சொல்ற मुख पर एक ही सफलता का இந்த மந்திர मंत्र, உங்க மனதுல ஒலிக்க और வேண்டும். वो क्या है? क्या होगा? पहले आप पहले आप சாதனைக்குரிய ये ஒரு மந்திரம் என்ன? मन से முதலாவதா पक्का रहे। இந்த ஒரு மந்திரத்தை नहीं நீங்க कि आप एक बार உறுதிப்படுத்துங்க, बताएंगे पहले आप, திடப்படுத்துங்க மனதுல. दूसरा व्यक्ति हमेशा कहेगा आप। ஒரு फिर தடவை आप कहेंगे செய்துட்டு नहीं बस मुझे ही करना மறு है, தடவை कोई நீங்க कहेगा नहीं, விட்டுறதுன்னு कोई और அர்த்தம் आ இல்ல. जाएगा। இல்ல, हमारी दादी की भी எப்பொழுதுமே बात थी, சதா दादी जानकी இந்த थी, இந்த दिल में மந்திரத்தை होता है। நீங்க क्यों दादी மனதுல कहना அடக்க कुछ नहीं வேண்டும். करना होगा। தாதி दादी पहले குல்சார், आप தாதி करो, ஜான்கி, தாதி दादी पहले பிரகாஷ் आप மணி, करो, இவர்கள் नहीं नहीं आप எல்லோருமே இந்த करो। மந்திரத்தை वो बड़ों के हिसाब से और बड़े தாதி நீங்க முதல்ல दूसरों செய்யுங்க, को बोलने அடுத்தவங்க देते थे। சொல்லுவாங்க தாதி நீங்க முதல்ல செய்யுங்க அப்படின்னு. इसलिए क्या ஒருத்தருக்கு करना है? ஒருத்தர் மரியாதை கொடுத்து கொள்வாங்க. महामंत्र मन से पक्का रहे, यथार्थ रूप எல்லோரும் से அத पहले கவனிச்சாங்க. मैं को मिटाकर பாபா சொல்ற दूसरे को आगे बढ़ाने, முதலாவது तो अपना बढ़ना உங்களை समय முன்னிலையில सूची में வைத்தது போதும், முன்னிலையில செல்ல நீங்க முயற்சி செய்ய வேண்டும்.
மகா एक तरह மந்திராவை से सीन பயன்படுத்தி सामने आता है, முன்னிலையில செல்லுங்க அப்படின்னு பாபா சொல்றார். परंतु अगर ये महामंत्र सब வெவ்வேறு याद हो விதமான காட்சிகள் கண் முன்னுக்கு வருது. तो ये जो सीन होते हैं ஆனால் ना, இந்த ஒரு மகா மந்திரத்தை நீங்க मैं भी कई बार முன்னிலையில की जगह வச்சிருங்க. जाती नहीं, मैंने कहा मुझे धक्का धक्की पसंद नहीं आता, क्योंकि हम लोग तो वहाँ पर इतनी संख्या तो नहीं होती ना। तो நான் इसलिए எங்கெல்லாம் போறேனோ अपने कोई अटेंशन रख करके எனக்கு அவசர पहले मैं அவசரமா को செய்ய मिटाकर பிடிக்காது. दूसरे को आगे बढ़ाना, अपना बढ़ना தீதி समझते हुए சொல்றாங்க, इस महामंत्र को आगे முன்னிலையில बढ़ाकर सफलता को போகும் पाते நிலைப்பாட்டுல हैं। இருங்க. மற்றவர்களை முன்னிலையில வைங்க. हम இந்த सफलता மகா सेवा की மந்திரத்தை देखते हैं, முன்னிலையில வச்சிருங்க, சாதனை பெறுங்க. परंतु ये भी एक सफलता है। சேவையில बाबा कहते சாதனைய हैं यह அனுபவிப்போம் मंत्र இல்லையா? और இதுவும் ஒரு சாதனை ताबीज தான். सदा இந்த साथ रहे மந்திரா, तो सफलता இந்த का பாக்ய रिकॉर्ड மன பொக்கிஷம் नहीं, सफलता உங்க का மனதுல ஓடிக்கொண்டே இருக்க नगारा வேண்டும். बज நீங்க இதை जाएगा। ஜீரணிக்க வேண்டும். சாதனையை எப்பொழுதுமே एक्सपेरिमेंट நோக்குங்க. करने की बात है नहीं कि बाबा ஆராய்ச்சி कहते பண்ணி हैं பாருங்க. सफलता का नगारा बज ஆராய்ச்சி जाएगा, பண்ணி பாருங்க. ம், नगारा बज जाएगा। हम लोग क्या सोचते हैं ம். सफलता के लिए, சாதனை थोड़ा मीडिया में आ जाए, ம், थोड़ा इसमें आ जाए, சாதனையை நாம थोड़ा ये हो வெளிக்கொண்டு வர जाए तो வேண்டும். सफलता है। परंतु अंदर की जो परिवार की शक्ति சாதனை है, என்றால் என்ன? இது நடக்கணும், அது நடக்கணும், அதுல சாதனை புரிய वो வேண்டும். इस तरह की बातों से होती ஆனால் है। உள்மன சக்தி एक संगठन की एकता दिखाई दे, அந்த மந்த்ரா, நீ क्या முதல்ல तरीका है அப்படின்னு कि முன்னிலையில रिगार्ड மற்றவர்களை வச்சு மரியாதை கொடுக்கணும். बस मैं कर लूं। हम्म, நான் செய்யணும் அப்படின்னு कई लोग कहते நினைக்காதீங்க. हैं, मैं शुरू में जब நிறைய इंग्लैंड பேரு में आई, मेरा ये होता है कि चाय ஆரம்பத்துல बनानी है तो सबसे நான் पूछा இங்கிலாந்துக்கு வந்த आपको சமயம் पीनी है, आपको पीनी है? बोला ये नहीं चलेगा, आप बनाओ நான் और டீ पियो। செய்ய வேண்டியதா இருந்ததுன்னா நான் எல்லாரையும் मैंने கேட்பேன். कहा देखो मैं अपनी मान्यता को तो नहीं நான் டீ बदल सकती, குடிக்கணும் அப்படின்னா நான் டீ मैं போட்டுட்டு पूछूंगी நான் ஒண்டி सबको குடிக்க नहीं கூடாது. पीना है। எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். बोला बस फिर तो आप चाय ही बनाते रहोगे। நீங்க குடிக்க விரும்பலன்னா அது कोई உங்க बात नहीं, விருப்பம். मैंने कहा एक ही बार बन जाए ना। तो वहाँ दादी जान की शुरू में कोई इतनी இந்த सेवा नहीं மாதிரி होती, சதா கேட்டுக்கொண்டே तो இருந்தா 4 बजे நீ நீ वो சாய் जानकी செய்து दीदी की கொண்டே माता जी இருப்ப की बैठ அப்படின்னு ஒரு बैठने நபர் में சொன்னாங்க. वो ஆனா दिन भी ஆரம்ப हमारे साथ காலத்துல आती थी। वो 4 பிராமணர்கள் बजे बड़ा அதிகமா இல்ல. चाय का केटल ரஜினி लेके आते தீதி, थे, ஜெயந்தி தீதி, क्योंकि दादी को ये नहीं पसंद आता था हर एक जाए, டீ हर एक கேட்டல். पॉट चढ़ाए, फिर हर एक वो करे। और फिर दादी नोट्स लेके बैठती थी, मधुबन से नोट्स आते थे मुरली के, कहती थी आओ सभी को வெவ்வேறு चाय விதமான भी पियो और பாத்திரங்கள். नोट्स मैं पढ़ूंगी। तो वो भी टेम्पटेशन होती थी, हम 4 बजे முரளி पढ़ முடிஞ்ச लेते थे। பிறகு तो कहने का मतलब कि एक 4 மணிக்கெல்லாம் நாங்க परिवार की एक கிளம்பிடுவோம். पारिवारिक फीलिंग हो, उसकी भी ये तरीका है कि जब உரையாடலோட बैठे खाना சேர்ந்து खाके चाय पी लो, யோகத்தோட बैठे बैठे சேர்ந்து खाना खा लो, டீயும் குடிப்போம், சேர்ந்து हर குடிப்போம். एक குடும்ப अपनी உணர்வு இருக்கணும் இல்லையா? मैंने तो खा लिया, आपने பிரம்ம खाया। போஜன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். तो इसलिए कई ऐसी बातें हैं जो ஒருத்தருக்கு ஒருத்தர் परिवार को भी, संगठन को भी கேட்டுக்கொள்ளுவோம். मजबूत நீங்க करती है சாப்பிட்டீங்களா, நீங்க और சாப்பிட்டீங்களா. हमारे मैनर्स जो होते हैं ना, குடும்பமும் तो வளரணும், ये यहाँ नहीं ஒன்றாக चलेगा, ये यहाँ नहीं चलेगा। இருக்கும் मैंने कहा அப்படின்ற ये इधर உணர்வு ध्यान நம்முள்ள नहीं வர जाएगा, வேண்டும். महत्व அது इस அதிகரிக்க बात में, வேண்டும். क्योंकि हम लोगों ने ब्रह्मा बाबा से இப்படி बाबा ने நடக்காது அல்லது इतना இப்படி दान दिया செய்யக்கூடாது. பிரம்ம பாபா सबको। माली ஒவ்வொரு देखा था, குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுத்தார். वो माली बैलगाड़ी भी चलाता था। तो बाबा बहुत ही उसको एक बार एक कार का एक ही அந்த कार थी, தோட்டக்காரர் கூட ஒரு आप बहुत புல்லட் सारे கார் आपको ஓட்டுனாரு. टैक्सी थी पर कार थी, ஒரே ஒரு காடி जो தான் बाबा के இருந்தது. लिए हम लोग हमने से बोला था। மதுவனத்துல அந்த சமயம் ஒரே तो ஒரு एक बार காடி தான் उसने இருந்தது. ड्राई फ्रूट बाबा के वहाँ बाहर रखा हुआ था, டாக்ஸி उसने கூப்பிடுவோம். उठाया थोड़ा ड्राई फ्रूट, சில तो बाबा காஞ்ச को पसंद பழங்கள் आया। இருக்கும், அதை तो எடுத்துட்டு बाबा போனாங்க. ने बहनों को திராட்சை பழங்கள் போல कहा காஞ்ச பழங்கள். आपने उसको क्यों नहीं दिया, जब सबको பாபா दिया? எல்லா குழந்தைகளுக்கும் जब எல்லா उसने देखा मुझे नहीं சகோதரிகளுக்கிட்டையும் मिला तो சொன்னாரு. तभी चोरी की ना। तो
आप நீங்க लोग भी कार எல்லாருக்கும் में रहना பழம் चाहिए கொடுத்தீங்க. ஏன் டாக்ஸி और டிரைவருக்கு उसको பழம் आदत கொடுக்கல? नहीं थी क्योंकि कोई देख रहा है कि நீ सबको मिल रहा है मुझे குடுக்காததுனால नहीं मिला அவரு और கேட்காம अब थोड़ा दे எடுத்துட்டாரு. देते हैं किसी को और वो भी அந்த एक அந்த रेगुलर रूप பழக்கம் से அந்த நபருக்கு एक எப்படி परिवार வந்தது? की நீங்க तरह किया குடுக்காததுனால, அவர ஒதுக்கி வச்சதுனால. तो ये भी रिगार्ड देना हुआ ना एक तरह का நீங்க அவர कि சேர்த்தீங்கன்னா, सबको दो அவருக்கு सबको மரியாதை मिलो கொடுத்தீங்கன்னா, एक बार அ किसी ने दादी प्रकाश मणि को कहा அவங்களும் குடும்பக்காரங்க தானே! उन दिनों में குடும்பத்துல स्नेकर्स அவரும் नए ஒருத்தர் नए தானே! निकले थे தாதி तो பிரகாஷ் एक மணி भाई ने लिया சமயம் तो दूसरे कहने लगे मैं भी लूंगा तीसरा तो दादी प्रकाश मणि कहने लगी ये मेरी मिस्टेक है कि मैंने सबको नहीं मंगा के दिया उसके बाद फिर वॉच की बात आई तो ஸ்னீக்கர் क्योंकि दादी வாங்குனாங்க. प्रकाश मणि ने कहा तो दादी जानकी ने उस समय நெறைய सिर्फ பேருக்கு 500 வேணும் அப்படின்னு. निवासी होते அது थे ஏன் தவறு? दादी ने सबके लिए ऑर्डर நான் किया எல்லாருக்கும் एक ஆர்டர் को பண்ணல. होगी नहीं होगी तो मेरे पास तो ये नहीं है मेरे पास எல்லாருக்கும் तो நான் ये ஆர்டர் नहीं है பண்ணாததுனால, तो हम किसी की वृत्ति ஒருத்தருக்கு रोकते இருந்து रोकते नहीं ஒருத்தருக்கு जाना चाहिए இல்லன்னா, तो அங்க दादी प्रकाश मणि हमेशा कहते थे எல்லாரும் उணருவாங்க देना है இல்லையா? तो सबको दो தாதி तो பிரகாஷ் ये மணி व्यक्तिगत எப்பொழுதுமே जो சொல்லுவாங்க, भावनाएं होती है ना वो எல்லாருக்கும் परिवार கொடுங்க. में ஒருத்தரை விட்டுட்டு फिर अच्छी மற்றவருக்கு अच्छी चीज आती கொடுக்காதீங்க. थी दादी की ஒரு குடும்பத்துக்கு हमारे पास तो உணர்ச்சி कुछ இருக்க और है வேண்டும். எல்லோருக்கும் तो சமமா दादी कहती थी கிடைச்சதுன்னு. मैं नहीं पहन நிறைய सकती ये நல்ல साड़ी விஷயங்கள் எல்லாம் வரும் தாதி जिससे கிட்ட. मैं अपनी 3000 बहनों को दे நான் என்னால இத सकूंगी பாவிக்க முடியாது. वही मैं भी நான் இத पहनूंगी பாவிக்க மாட்டேன். क्योंकि தாதி मैंने சொல்லுவாங்க, थोड़ी घड़ियां पहनी तो सबका अटेंशन कहाँ என்கிட்ட जाएगा 300 சகோதர तो दादी சகோதரிகள் के पास இருக்காங்க. गया दादी के पास तो कहा कोई मेरे को ம். दुआएं तो नहीं मिलेंगी ना हमारी दादियों में அவர்களுக்கும் रिगार्ड வேணும் क्या அப்படின்ற होता है ஆசை இருக்கும் இல்லையா? हम भरपूर सब भरपूर ऐसे नहीं कि हम्म, தாதிமார்களுடைய क्या அன்பை बात है बस பாருங்க. रिगार्ड देना एक स्नेह की निशानी எல்லோருக்கும் மரியாதை मेरा तो கொடுப்பாங்க. दूसरों को नहीं எல்லாரையும் देखती அரவணைப்பாங்க. और एक अपनी धारणा करे क्योंकि रिकॉर्ड तो बाबा के पास रहता है रियली कभी कभी हम यही सोचते हैं சதா कि कहाँ से மரியாதை बाबा கொடுத்து कैसे पता மரியாதை लगता எடுங்க. है कैसे पता लगता है और फिर वो कैसे किसी के द्वारा निमित्त बनाते हैं क्योंकि बाबा के पास रिकॉर्ड है तो कभी ये नहीं सोचते हो कि दूसरे तो उनको क्या पता हमारी धारणा नहीं पता है बाबा को तो पता है आप स्टूडेंट किसके हैं चल कोई भी निमित्त टीचर है पर है तो बाबा के ना பாபாக்கு எப்படி ज्ञान तो தெரியும் बाबा இங்க दे रहा है ரெக்கார்ட் இருக்குன்னு? நீங்க ஒரு तो बाबा மாணவர். को सामने रखेंगे ना हर बात में बाबा को तो पता है பாபாவை फिर முன்னிலையில एक दिन रोके भी நிறுத்தி ना आते हैं ना எல்லா एक दिन விஷயத்திலயுமே आते होंगे सब பாபாவை முன்னிலையில और வச்சிருங்க. सब हैरान भी होंगे इसको क्यों निमित्त बनाया गया है इसको क्यों बनाया बाबा के पास रिकॉर्ड है சில உதாரணங்கள். हर एक को सब कुछ बहुत अच्छी तरह பாபாவை करना है முன்னிலையில और வச்சிருங்க. अपना रिकॉर्ड भी रखना என்ன है தடங்கல்கள் வந்தாலும் அது तो விலகி हम போயிரும். 2 मिनट के लिए நல்ல முறையில எல்லா விஷயமுமே रिकॉर्ड பங்கெடுக்கும். और रिगार्ड பாபாவை முன்னிலையில வச்சு எந்த காரியத்தையும் செய்யுங்க. மரியாதை கொடுத்து மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல நாம கவனம் செலுத்துவோம். மௌனம். ओम शांति சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए
अव्यक्तवाणी तारीख है 16 मई அவ்யக்தி வாணி 1977। माया के 16 वार மே का सामना करने के लिए 1977 2 शक्तियों 2 की சக்திகள். आवश्यकता। सदा மாயையை நாம यही எதிர்நீச்சல் संकल्प போடணும்னா रखो कि 2 अब சக்திகள் मंजिल पर என்னுள்ள இருக்க पहुंचे के வேண்டும். पहुंचे। நீங்க समझा? உங்களுடைய जैसे நெருங்கிய बिजली की காலத்துக்கு हलचल வந்துட்டீங்க. पसंद नहीं आती, புரியுதா? एक रस स्थिति தடுமாற்றம் पसंद आती இருக்கக்கூடாது. है। ऐसे எலக்ட்ரிக் बाप கரண்ட் को भी போல बच्चों की एक रस स्थिति पसंद தடுமாற்றம் आती இருக்கக்கூடாது. है। கரண்ட் இருக்கிறது நல்லது. உறுதியாக இருங்க. பாபாவுக்கு यह பிடிக்கும். प्रकृति खेल करती है, ஒருநிலைப்பட்டு लेकिन உறுதியான ऐसा மனநிலையில இருங்க. खेल नहीं करना। सदा இப்படிப்பட்ட விளையாட்டு अचल நீங்க अटल விளையாடக்கூடாது. अडोल रहना। அசைக்க முடியாத, ஆட்டம் காண ऐसी முடியாத, मास्टर नॉलेज உறுதியான की நிலையில सदा இருங்க. மாஸ்டர் ஞானம் सक्सेसफुल நிறைந்த ஆத்மாக்கள் सदा हर्षित रहने वाले, சாதனைக்குரியவர்களா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. माया के ஆனந்தமாக இருங்க. सर्वाकर्षण से परे रहने वाले, मंजिल के समीप மாயையின் पहुंची हुई கவர்ச்சிக்கும் आत्माओं அப்பாற்பட்டு को இருங்க. बाप दादा का याद प्यार और உங்களுடைய नमस्ते। நிலைப்பாட்டுக்கு நெருங்கி வாங்க. अच्छा, பாப்தாதாவுடைய அன்பு आगे की நினைவுகள். कड़ी कल நமஸ்காரம், सुनेंगे। நமஸ்காரம், ओम நமஸ்காரம். शांति। மீண்டும் தொடரப்படும். बातें உங்களுடைய ही இறுதி मीठी நிலைப்பாட்டுக்கு நெருங்கி मुरली வந்துட்டீங்கன்னு के சொல்றாரு धुन பாபா. सुन करके मन हर्षाए हो, सुन करके मन हर्षाए। तुझे देख के आते बाबा याद, उस दिलबर पर जाऊं मैं बलिहार। आधार मूरत हो विश्व की तुम, जो सच्चाई नहीं दे अभिमान आएगा भाई मैं ये बात गलती ऐसे कैसे लिखेंगे अल्लाह कहूँ परे क्या करे भाई। நாம तो दे अभिमान अंदर चोर बैठा है रावण। கல்வி अब जिसके अंदर கற்றுக்கொண்டவங்க रावण होगा वो நமக்கு राम से कैसे मिलेगा। தேக नहीं मैं உணர்வு बेवकूफ मेरा अच्छा வரக்கூடாது. हो जावे तो रावण உள்ளுணர்வுல को क्यों निकाल வெளிப்புறத்துல पाए। நாம इसे दे अभिमान உறுதியாக को कर இருக்க खत्म வேண்டும். रावण को। तेरे अंदर बैठा है रावण कहती யாருக்காவது हो मैं படிக்க राम से எழுத मिलूं தெரிஞ்சதுன்னா என்ன क्यों मिलेंगी ஆகும்? राम से। आपको रास्ता ही नहीं ராவணனுடைய आएगा योग का। ராமரை தான் ये நம்ம तब भी योग சந்திக்கணும். का रस नहीं ராவணனை आता है சந்திக்க कारण கூடாது. है अंदर। முதலாவதா ये अंदर ராவணனை रावण बैठा உள்ளூர हुआ है வெளிப்புறம் चुपके அளவுக்கு चुपके முடிச்சிருங்க. उसको हवा भी ராமாவை महसूस சந்திங்க. नहीं करती है। मैं तो ठीक बोलती हूँ नहीं फिर और ही யோகத்து मेरी மேல बात ஆர்வம் खराब ना हो கொள்ளுங்க. जावे। अब तो இதுல फिर भी காரணம் छिपी हुई இருக்கு. हूँ। अरे भगवान से क्या छिपना है वो ही छिप जावे आपसे। கடவுள்கிட்ட இருந்து நாம उससे ஏன் छिपेंगी மறைக்க क्या। வேண்டும்? उससे तो किसको छिपना ही नहीं ஏதாவது है। நீங்க ऐसी हूँ மறைச்சீங்களா काली हूँ அவர்கிட்ட ओछी हूँ இருந்து? बुरी हूँ अच्छी हूँ तेरी हूँ भगवान। ஒற்றை கண்ணுடையவனா तेरे இருக்க आगे கூடாது. अर्पण हुई है பாபா जो मेरे को कबूल கடவுள்கிட்ட करे। நாம சரணடைஞ்சிடணும். ऐसे निरहंकारी होना चाहिए। அகங்காரமற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த வகையில निराकारी माना निरहंकारी। தேகமற்றவராக இருக்க வேண்டும் என்றால் ऐसे नहीं उस अभिमान को அகங்காரமற்றவராக साथ இருக்க में रख வேண்டும். कोई अभिमान होगा रावण தேக बैठा உணர்வுனால தான் और எல்லா सब விகாரங்களும் चोराते வரும். हैं सब எல்லா बेअभिमान ஆசா को। பாசங்களும் வரும். உடல், பொருள், ये जो வசதி, इच्छाएं पर घट होती है दे दे के सब पदार्थ பேராசை, कई कुछ होता है। கோபம், பொய் क्रोध आता சொல்றது, है रोग மற்றவர்களை आता குறை है சொல்றது, लालच लोभ மற்றவர்களை झूठ பத்தி सच ஆஹ் इधर की चुगली इधर की बात उधार அவமதிப்போட ऐसे मैं बन பேசுறது, जाऊं तो மற்றவர்களை दूसरे की குறை निंदा कर लूं சொல்றது, ये मेरी सखी இது बन जावे எல்லாமே अपना दोष न தேக बताना உணர்வு दूसरे को दोष எடுத்து बताना ये तो காட்டுது. संस्कार किसके होती है। रामायण कहाँ से इतना இதெல்லாம் चली। யாருடைய சமஸ்காரம்? इससे सिंह तो चला मंथरा ராமாயணத்துல எழுதி இருக்கு. घर पिटाना இதுலதான் पार्टीबाजी करना ये क्या है। மந்த்ரா हंसते हंसते तीस மற்றவர்களை कहना வெடிக்க किसको कोई கூடாது. शब्द कह देना कितना காரசாட்டமா बेचारे को दुख பேசக்கூடாது, होता है। வெடிச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் वही மற்றவர்களுடைய करना மனதை है न புண்படுத்தும். मैं किसी से दुखी होंगी न किसी को मेरे எல்லாரையும் से मैं दुख நேசிக்கணும். पहुंचाऊंगी। சத்தியம் भगवान का பண்ணுங்க. वचन अरे मेरे को भगवान ने पसंद துக்கம் किया கொடுக்காதீங்க, बुलाया துக்கம் अपना எடுக்காதீங்க, मददगार बनाया मैं மற்றவர்களை तेरी तो सभी கவலைப்படுத்தாதீங்க. किस लिए मेरे को बुलाया கடவுளே सुख दाता அவருக்குரியவரா जिसको இருக்காரு. सबको सुख देना
அவர் ये என்ன वरदान है அழைச்சிருக்காரு मेरे को குழந்தைகளே. समर्पित के टाइम में बाबा ने कहा मैं इसलिए बुलाता हूँ பாபா सबको நம்ம बच्चे तो நம்மள सबको அவருக்குரியவரா ஆக்கியிருக்கார். ना खुद சந்தோஷமா दुखी இருங்க. कभी होना எல்லோருக்கும் பாபா சந்தோஷம் கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளே எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. நீங்களும் சந்தோஷமான குழந்தைகளா வளருங்க. தாதி சந்திரமணி தாதி. दृष्टि तेरी है निराली बहती प्यार की धार भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार சாதனை புரிய முடியும். துணையாக சாதனை with the speciality of unity and faith, become full of success. To give regard is to receive regard. For unity, keep one spiritual lucky charm constantly with you. I have to give regard and receive regard. This record for regard will become an imperishable record of success. On your lips, let there be just the one mantra for success: you first. Make this great mantra firm in your mind. Finish putting yourself first in the right way and consider yourself to be moving forward in making others move forward first. Continue to move forward with this great mantra and continue to achieve success. Let this mantra and this lucky charm be constantly with you, and the drums of revelation will beat. Om Shanti. Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 21 with the speciality of unity and faith. Become full of success. Today's topic, to give regard is to receive regard. Now we will listen to Mohini Didi.
Om Shanti. சாந்தி. It seems like we start having lot of love for Chandramani Dadi. சந்திரமணி Because தாதி since மேல 2 days we have நேசிக்கிறோம். been listening just a little part of her class, சந்திரமணி and she really is very honest, open, but touches our hearts. Like today she said body consciousness is the main, and that is like Raman. And if Raman is sitting you, how can you have meeting with Rama? ராவணன் உங்க And மேல every day அமர்ந்திருந்தா she has நீங்க been எப்படி telling why சந்திப்பு your செய்யறது? yoga is not good, why it is not உங்க consistent. யோகம் ஏன் There are சரியில்லை, many, even they நீடிச்சு don't இல்ல. say it, but they find நிறைய that பேர் they are சொல்ல not able மாட்றாங்க. to be good experience in yoga, be with நல்ல Baba. அனுபவம் இல்ல. No, they always feel little bit inside, but they don't say. உள்ளூர் அந்த So அனுபவம் what இருக்கு she இல்லையா? has been doing every time, like ஒவ்வொரு yesterday நாளும் she said that தாதிஜி என்ன if someone செய்வாங்கன்னா, because of something is pulling your ஏதாவது intellect, you நடந்துருச்சுன்னா can't have உங்க your yoga of புத்தி intellect with Baba. So உங்க today புத்தி she is யோகம் saying if அவங்க Raman மேல is ஈர்ப்பு sitting you, கொண்டதுன்னா, how நீங்க can you பாபா meet மேல Baba? யோகம் கொள்ளாம அவங்க And மேல it's just யோகம் only கொள்றீங்க. one point, but every morning I ஒரு notice கருத்து தான். what she is ஒவ்வொரு giving us is காலையிலயும் why you do not have good yoga. நல்ல We have to யோகம் ஏன் find the இல்ல? reason, cause. No? அதுக்கு நீங்க காரணம் தேடணும் And இல்லையா? then we change it. So I really like நீங்க it. மாற்றம் கொண்டு வர வேண்டும். அது எனக்கு ரொம்ப But yesterday பிடிச்சிருக்கு. also we have something on unity, and I said, but what is the cause that we cannot be together? ஒற்றுமை. If ஏன் we நம்மனால find the ஒண்ணா இருக்க reason, முடியல? then we can find அந்த solution to the காரணத்தை problem. நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டும். So to give regard is to மரியாதை feel கொடுக்கிறது with என்றால் regard. மரியாதை எடுக்கிறதுன்னு அர்த்தம். For unity, ஒற்றுமை. keep one spiritual lucky charm constantly with ஆன்மீக you. I பாக்கியசாலி have to give நிலைப்பாட்டை regard, உங்கள அடக்கி வச்சிருங்க. and then I நான் receive மரியாதை regard. கொடுக்கணும், நான் மரியாதை Don't எடுத்துக்கொள்ள expect, வேண்டும். don't ask, right? It comes to எதிர்பார்க்காதீங்க, you கேட்காதீங்க. naturally. அது உங்ககிட்ட This தாராளமா வரும். record of regard, இந்த record of மரியாதை regard, என்ற ரெக்கார்ட் putting forward first in the right way, முதல்ல and சரியான consider முறையில yourself to முன்னிலையில be வைக்க வேண்டும். moving forward and making others move forward. முன்னிலையில செல்லுங்க, மற்றவர்களை முன்னிலையில வைத்திருங்க. I think we all understand that, right? எல்லாருக்கும் இது புரியுது தானே? We're not still sure that we will gain something or we are successful. நாம சாதிப்போன்றது நிச்சயம் Because இல்ல. sometimes the result of our dharana is not நம்மளுடைய immediately visible, தாரணையின் but our inner strength is பதிலடி increasing, and many powers are பலம் increasing, அதிகரிக்கலாம். and others நிறைய also receive வகையில powers, right? So சாதனைகளை we நம்ம know, அதிகரிக்கலாம். right? We நமக்கு want to தெரியும், do, but not நாம with செய்ய போறோம். 100% faith that is going 100% நம்பிக்கை, to bring success. You know? சாதனை நம்ம பெறுவோம். So Baba says, first continue பாபா to சொல்ற move forward முதலாவதா with முன்னிலையில that செல்லுங்க. mantra. அந்த மந்த்ரா So that mantra is அந்த Baba மந்திரம் says, பாபா சொல்ற mantra for success is you first. சாதனைக்குரிய மந்த்ரா. நீங்க And முன்னிலையில as இருங்கன்னு. this great mantra is firm in you, இந்த மகா மந்த்ரா உங்களுள்ள you எந்த will அளவுக்கு have அடங்கி இருக்கோ success. நாம சாதனையை புரிவோம். So in an accurate way, சரியான remove I. முறையில நான் என்ற And then வார்த்தையை what you அகற்றிடுங்க. do, நீங்க என்ன keep செய்வீங்க? other one in front of you. மற்றவரை முன்னிலையில Baba வைக்க says, வேண்டும். you are பாபா moving சொல்றார், forward, முன்னிலையில you செல்லுங்க. automatically move forward others also. அப்போதான் மற்றவர்களை So நீங்க they not முன்னிலையில doing it, they not அனுப்ப progressing, முடியும். they not doing it. அவங்க முன்னிலையில போகல, அவங்க செய்யல, It's a very good குறை saying Baba சொல்லக்கூடாது. said. When you are ascending, it நீங்க brings benefit to everyone. முன்னோக்கி So செல்ற my சமயம், moving முன்னேற்றம் forward அடையிற சமயம் மற்றவர்களும் அதுல நன்மை அடையறாங்க It's இல்லையா? not that you not moving, so why should I be?
நீங்க முன்னிலையில बाबा செல்லணும்னா saying நான் चलती ஏன் कला போகணும்? तेरे बाणे सर्व का भला. If you are சல்தி கலா ascending, தேரே பானி. others will automatically be benefiting from our ascent. நீங்க It's a very good முன்னேற்றம் slogan அடையிற to keep சமயம் in mind. உங்களை சுத்தி That இருக்கிறவங்க let me கட்டாயம் progress, let me progress, right? Let me சந்தோஷமான progress. I know we have limited time and we have a special guest today, Brother Charlie. I know Brother Charlie since he was a very young Kumar, came to London and took Gyan, and we always call him Prince Charles. Right? Because one thing I have noticed is very lot of love for everyone, and of course it will be regard also, but also he is very very stable and firm in the sense of he is very fearless. Many situations arises and I never heard from him what will happen, how will it happen, but that shows faith, no? In faith you don't have any wasteful thoughts, and cheerfulness is main quality. Right? You agree with that? Yeah. What can I say? Did he? You should say yes. Yeah. Okay, introduce yourself in few words. Well, it's so lovely to be here. I will take this out. I can hear myself. And when Didi was saying that Livebai always used to call me Prince Charles. And when Prince Charles became the king, I was having breakfast with him and he was eating. Because at present King Charles is the king, of England. So he slowly. That's what I must say. From prince he has become emperor, king now. But we were eating breakfast and he turned to me very slowly and said, well, should I call you King Charles now? It was so lovely to hear all those thoughts about giving regard and receiving regard. And I don't know who comes to your mind, but Daddy Prakashmani, I felt she used to hold the whole yagya in her attitude because it was the way she gave regard to absolutely everybody. It sort of naturally created a unity. Do you have any sort of memories of how she changed people, changed situations just through that nature of giving love and regard to everybody? Today is your day, no? You tell. Prakashmani Dadi, you also worked with her, right? Yeah. She came to Australia and so you share something. I remember once we went to Kolkata. We had a program, I think, at the Queen Victoria Memorial. And I just observed Dadiji. One sister was quite upset about something. And the way Dadiji listened to her and made her, she was fully present and listened to her heart in a way. I could almost feel the sister's unhappiness just dissolve because Daddy made her her world and showed her so much love and regard. You could almost feel whatever was in her heart just left. And I find Daddy just, no matter who it was. And I remember when she left the body, we should be listening to you, Didi, but when she left the body, everyone came to give her regard. I remember Narendra Modi sat beside her, the coffin, for maybe half an hour, 1 hour, I saw him there. And then all the workers of Shantivan, they were more emotional than a lot of the Brahmins because she would give them clothes, give them regard. It's just like, no matter who it was, and how that brings us into unity when an instrument leader. What's your attention, Didi, just to knowing all the personalities, just to keep unity through your attitude? What do you hold as really important? There are hundreds of things I can tell, but one is that love is very important,
be loveful. And so one time somebody made, I can call it quite a big mistake, and Dadi came to know about that. So Dadi called me and said, I just want to tell you this is what has happened. But what I am doing is giving that soul who made mistake was a very good soul, lot of love, more love than before, because if he knows that I know and feels guilty, then there will be distance in relationship and possibility of his going back into the old world, which I don't want to happen. So when I heard that, means if someone makes mistake, you are doing சகோதரி more, தவறு செய்தாங்க. you அந்த know, தவறு so நான் now, எடுத்து like I காட்டியிருந்தேன்னு also சொன்னாக்க said, அவங்க many ஞானத்தை people விட்டிருப்பாங்க. come for something. ஆனால் He அவங்களுடைய said, நல்ல okay, குணங்களை Ram, பாராட்டி good அவங்கள relationship, அரவணைக்கிற you can சமயம் still have ஞானத்தை a அவங்க chance விட்டுட்டு போகாம to கூடயே help இருப்பாங்க, that. தன் But தவறையும் if there உணருவாங்க. is bitterness in relationship, கசப்பு இருக்கக்கூடாது. kind of, you know, so ஏன் இந்த Dadi மாதிரி kept செய்த, everyone இதனால கசப்பு உணர்வு very, இருக்கக்கூடாது. very, very love. So one time I used to be in Guyana in early 70s, and I came from Guyana after 1 year, நான் and I said, "But 70ல Dadi, கயானால it's இருந்து too வந்தேன். far, and I really want to be somewhere near." And நானு he said, நெருங்கி "Okay, இருக்க ஆசைப்பட்டேன். just think கயானா who ரொம்ப should go." தூரமா இருந்தது. யாரு So I போகணும்னு said, யோசிச்சு "Okay." பாரு. So we were walking in the courtyard, you know. Dadi கோர்ட்யார்ட்ல always used to நடந்துகிட்டு walk இருந்தோம். there. So next morning, Dadi said, "Have you thought you மறுநாள் should go?" காலையில I தாதி said, "I will கேட்டாங்க. go back because, you know, very high level seva, political ரொம்ப leaders, president, தீவிரமான சேவை religious, they கயானால. all were coming, and I knew அவங்க that எல்லோரும் someone மகா with good experience will படிச்சவங்க, go there. கல்வியாற்றலுடையவங்க, And I knew ஞானிகள், that they'll be விஞ்ஞானிகள், very, அவங்களுக்கு very எல்லாருக்கும் close என்ன to me. தெரியும். So I said, என்னோட "Dadi, I நெருங்கி will go." இருந்தாங்க. So நாதி she நான் didn't say போறேன், one time, "You should go." I'm நீ telling you, போகணும் you must அப்படின்னு go. No. கட்டளைக்கல. You tell me நான் who to சொல்றேன், go. நீ கட்டுப்பாடா So இரு I helped அப்படின்னு souls தாதி to use their power to சொல்லல. discern எனக்கு வாய்ப்பு what they கொடுத்தாங்க, want to சந்தர்ப்பம் do. கொடுத்தாங்க நான் சிந்திக்கிறதுக்கு. Otherwise, what happened generally, like many people will say, Dadi told me, so I did. Sister Moini said, I did it. But is it not தாதி that we சொன்னாங்க, agree? நான் செய்தேன். சிஸ்டர் So why மோகினி don't சொன்னாங்க, you say நான் that செய்தேன். we அப்படி agree? இருக்கக்கூடாது. No, so there is a kind of principle. So Dadi has அப்படியேற்பட்ட and she கட்டுப்பாடுகள் இருக்க excellent வேண்டும். ways. And her aim is to keep souls very close to Yagya and to her. Very, அவங்களுடைய லட்சியம் because that யக்யாவை helps நெருக்கி lot வச்சிருக்கணும். souls feeling belonging, feeling that it's for everyone. நெருக்கமான உறவு. You know that she used to love when Dadi Janki came and she left body. Then தாதி ஜானகி everyone வந்தாங்க, said, we don't want தேகத்தை classes, we விட்டுட்டாங்க. want picnic. We don't want classes because Dadi Janki loves to கிளாஸஸ் give வேண்டாம், classes. பிக்னிக் And இருக்கணும். Dadi Prakash Mani used to love to take us for picnic and garam garam halwa, pakoda, and you know everything in Peace Park used to be there. So I think that she, I பீஸ் don't know பார்க்ல if எல்லோரும் she கூட்டம் received கூடும். from Baba, but lot பாபா of இருந்து love ஏற்றுக்கொண்டது. and respect. You know, I mean, I had very close relationship. One நெருக்கமான time she உறவு gave one இருந்தது எனக்கு. blessing which I always ஒரு remember. ஆசீர்வாதம் கொடுத்தாங்க ஒரு When we தடவைக்கு used தாதி. to stay in Madhuban, February, March, double foreign. பிப்ரவரி I மார்ச்ல also used to மதுவனத்துல stay. தங்கி இருப்போம். Daddy, நானும் தங்குவேன். something I need to talk to you. It's my Dad. inner to resolve. And 2 months passed, we didn't sit. So I said, Daddy, we didn't talk. Oh, you will never have any problem. It's all right. தாதி And கிட்ட I, நான் instead of காலம் saying, Daddy, கேட்டேன். we need 2 மாதம் கடந்தது. God has blessed தாதி you. நான் கேட்டேன், So I தாதி said, நம்ம when இன்னும் Daddy உட்காந்து has பேசல. given blessing, இல்ல there's உனக்கு nothing பிரச்சனை more. இல்லை, நீ எல்லாத்தையும் Such, there is சமாளிக்கக்கூடிய nothing திறனுடைய satisfying for you. So I think that her words were words of blessings, and they were, I took ஆசீர்வாதத்துக்குரிய it more வார்த்தைகள். like I have to do this and I should learn. நான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. Did he once, I remember, a few of us were sitting with Daddy Ji. You were talking about Daddy Ji. ஜாதிஜியோட ஒரு சிலர் He asked you, அமர்ந்திருந்தோம். Daddy Ji, how do you run such a huge yagya?
யக்யா I இவ்வளவு remember she பெருசா இருக்கு, said, எப்படி நடத்துனீங்க I தாதின்னு never கேட்டேன். try to control, I give freedom. Because, you know, நான் when you give கட்டுப்படுத்த freedom, then மாட்டேன், people want to நான் come சுதந்திரமா close. விடுவேன். She said, first I சு- listen, then I teach. But நான் the முதல்ல third thing she said, காதால I கேட்பேன், trust everyone. நான் கற்றுக் கொடுப்பேன், நான் Someone said to எல்லார் me, மேலயும் "Daddy, நம்பிக்கை how can you வச்சிருக்கிறேன். trust everyone?" What do you எப்படி feel about எல்லார் மேலயும் நம்பிக்கை investing வச்சிருக்கிறீங்க trust in தாதின்னு கேட்டேன். everyone around you, even knowing their personalities? How do you? Because that gives them a lot of strength. அது You trust பலம் கொடுக்கும் everyone. இல்லையா? Once in a while, you might be deceived, right? ஒரு சில Someone, சமயம் நீங்க you know, தாழ்த்தப்படுவீங்க ordering a இல்லையா? lot of things with accounts. But whenever I கணக்குல visit there, first thing she will do is to show me accounts. So I thought she's so honest. Every time I come, கணக்கு she நல்லா shows me accounts. செய்யறாங்கன்னு நான் But நினைப்பேன். after sometimes something happened, சில காலம் and she was spending கடந்தது. money on some things which she shouldn't. Something more ஒரு happened. சில and, விஷயத்துல அவங்க காசு செலவு everyone was பண்ணக்கூடாது, ஆனா against her. செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. And it also affected me. That was like when I was like 20 years ago. So I 20 said, வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம். I mean, how is possible? She deceived இது எப்படி my நடக்க finances. முடியும்? But I took about a week or two. That why should ஒன்று someone அல்லதுன்னா deceive 2 me? வாரம் எடுத்தது I எனக்கு. lose my quality of trust. That means I will now always think, should I said, I'm not going to lose my quality of trust. But what I didn't do right was to check it regularly to, you know, it's like, so I can add to what I could do better, but I'm not going to give up my quality of trust. So I maintain that I must trust. So few people, you know, நான் they do நம்பிக்கை some கொள்ள right and வேண்டும். wrong. But I just always say, but I don't want to always kind of doubt, because doubtful nature is very dangerous. You always doubt. சந்தேக புத்தி Somebody must have இருக்கக்கூடாது. complained for அது me. ரொம்ப ரொம்ப Somebody must ஆபத்து. have, you know. And this doubtful nature, not a good nature. So I சந்தேக definitely புத்தி feel நல்லது that கிடையாது. there should be trust on everyone. But எல்லார் மேலயும் one நம்பிக்கை கொள்ளுங்க. example that is used to say, don't carry your keys with you. No, don't always walk with the keys. No, mothers have a big bunch of keys. Even many brothers, because of duty, but not give away the key. That means you do keep eye on everything, but with trust. சாவி கொத்து உங்க But கையில if you இருக்கு, ஆனா don't நீங்க அதை give யாருக்கிட்டையும் usage கொடுக்க to மாட்டீங்க. that, காரணம் everything உங்களுக்கு will நம்பிக்கை இல்ல. no, சோ you இதுல go நீங்க there, கவனம் you செலுத்த check வேண்டும். it, you know, சோதிச்சு the பார்க்க thing is, வேண்டும். I learned a lot of things on. I don't have experience with many, but few were really drastic. And I said, ஒரு no, சில I'm not going விஷயம் to lose my தீவிரமானதாக quality of இருந்தது. trust. Yeah, but I learned how to handle it properly. எப்படி இதெல்லாம் கையாள்றதுன்னு I'll just ask a கற்றுக்கொண்டேன். question. Yeah, you have 5 minutes, okay. இந்த ஒரு கேள்வி. Didi, we're just about to start the NCCC. Mhm. And I think this year NCCC nearly ஆரம்பிக்க போறோம் 550 மீட்டிங். are coming, so it's a lot more than any other time. I was wondering, what are your 50 feelings seeing all these பேர் souls வராங்க. playing Baba's instruments in all corners of the world? In some places உலகம் it's so முழுதும் difficult, பாபாவுடைய you know, there's கருவிகள் வராங்க. conflicts and countries that don't allow religions or spirituality to operate. What's in your ஆன்மீகம், heart when you மத see all these பிரச்சனைகள், souls who really committed themselves? Even sometimes there's a உலகம் drama முழுதும் family இருந்து ஆத்மாக்கள் falling வர far போறாங்க. out அவர்களுக்குள் in உள்ள their center, and yet they're பிரச்சனைகள் really நிறைய so இருக்கும். loyal to Baba. And there are two பாபாட்ட things. எப்படி One, நேர்மையாக I இருக்கிறது, these days what நேர்படையாக I have been இருக்கிறது. doing is that everyone should be okay. எல்லாரும் நல்லா So இருக்கணும். what their needs are spiritually, what are ஆன்மீக their needs ரீதியில, maybe emotionally, or even ஆம், materially. மனநிலையில, So be very பொருள் வசதி supportive and எல்லாமே make இருக்கான்னு everyone feel பார்த்துக்கணும். okay. You know, that's எல்லாரும் one. நல்லா இருக்கிறாங்களான்னு And பார்த்துக்குங்க. second, I feel இரண்டாவதா, there are certain reasons also that why ஒரு சில numbers doesn't காரணங்கள் increase உண்டு. or quality ஏன் doesn't நம்பர் increase. அதிகரிக்க மாட்டேங்குது? So whenever, because if numbers won't increase, your Bhandari will not be enough. So you will always be on deficit. நம்பர் கூடலனா
பண்டாரி Because எப்போதுமே if there குறைபாடாகவே are இருக்கும். 10 people, there are 100. So even 100 people put 10, effort, 100 பேர் we இருப்பாங்க. have enough. But if 10 people, then it's very stressful, no? Mm. You keep telling rent is not 10 being பேரு paid. ரொம்ப மன I அழுத்தத்துல இருக்கும். always say we are goddesses. I always tell. நாம I எல்லோருமே can't தெய்வங்கள், ask anything, தேவர்கள். you know. So I think that நான் எதையுமே know கேட்க வேண்டாம் the இல்லையா? requirement of others and be cooperative. மற்றவர்களுக்கு I think தேவைப்படுறத that நம்ம support செய்யணும். that they need, I think we should அந்த give it to ஆதரவு them. தான் அவர்களுக்கு தேவைப்படுது. They should feel that Yag is sustaining them or யக்யா seniors அவங்களுக்கு also ஆதரவு கொடுக்கறதா with நீங்க them, for them, you know, that kind of feeling. நீங்க அந்த So உணர்வை if we கொடுக்க get வேண்டும். chance, we have to அவங்களோட do. இருந்து That's what I would do. அவங்களுக்காக நம்ம செய்யறோன்ற உணர்வு மாணவர்களுக்கு Particularly நீங்க if கொடுக்க வேண்டும். somebody is in a country where really even the numbers are decreasing, not much service, and they feel a bit அதிகமா hopeless சேவை about இல்ல, themselves. பிராமண கூட்டம் Support குறையுது. that soul to Yeah, come out of that feeling. many feel hopeless, but நிறைய பேர் disheartened உணர்றாங்க. also. Many. Mm. Not many, மனம் but தளர்ச்சி only few. கொள்றாங்க. Mm. We have to see what way we could support, no? Mm. என்ன When we மாதிரியான know ஆதரவு அவங்க difficulties எதிர்பார்க்கறாங்கன்னு in நீங்க country, பார்க்கணும். like ஒவ்வொரு this time when I நாட்டிலையும் was, you know, every time we have Madhuban time or regional மதுபன் taking காலமா peace இருக்கலாம், village. So I பீஸ் have been வில்லேஜ்ல able இருக்கலாம். to one soul to find out if the soul ஒரு is not coming, why. ஒரு I ஒரு warned பிராமணர்கிட்ட her ஒரு whatever. கடமையை கொடுத்தேன். So when I was மற்ற telling பிராமணர் that one வராரான்னு. soul, she's very good and good job and saves money. So I said, நல்ல you could வேலை, go to Madhuban, your பொருளாதாரம் family can't நல்ல go. சேகரிப்பாங்க. Why don't you donate that money for those who could go? She was so நீங்க happy ஏன் because போக Ari Janki used முடியாதவங்களுக்கு to அந்த say, காசை if you கொடுக்க cannot கூடாது. go, give money to someone who can go. நீங்க போக So முடியலன்னா by that யாரால she போக will முடியுதோ decide to அவங்களுக்கு put நீங்க some money. பொருளாதார உதவி செய்ய வேண்டும்னு So I தாதி was ஜானகி happy. சொல்லுவாங்க. So before leaving, I told her, I said, there are many. But when people call me, or, you know, I don't want to name that person, she calls that, Sister, when you want to know why you're not going. But two things we pay attention that, ரெண்டு okay, விஷயத்துல you நம்ம get கவனம் half, maybe செலுத்தணும். whatever you have, maybe என்னெல்லாம் 3/4 உங்ககிட்ட of இருக்கோ money you put and rest கொஞ்சம் people. காசாவும் இருக்கலாம். Secondly, we don't want same person. Because it becomes அதே a நபர் habit also. They don't work properly. அதே They don't நபர் திரும்பவும் bring enough திரும்பவும் உதவி கேட்க transformation. கூடாது. So every time அவங்க they have உழைச்சி difficulty. அவங்க கால்ல I நின்று take it அவங்க from our சமாளிக்க area. It's வேண்டும். quite, you know, Latin America, those Expensive. countries. அமெரிக்கா $2,000. அந்த மாதிரி We said, okay, நாடுகள்ல you put 1,000. So I think that also definitely if there is an opportunity to வாய்ப்பு see what கிடைத்தால் is lacking in them that they're not able to. அவங்கள என்ன குறைன்னு நம்ம Then of பார்க்க course வேண்டும். there could be situations like Venezuela, even in El வெனிசுவேலா, Salvador, because I used to go to these countries very regularly. I know their circumstance, situation. சூழல்கள் To keep இருக்கும்னு their எனக்கு hope, தெரியும். their courage, and நம்பிக்கை, so I think that தைரியம், sometimes whatever different way at least I could do, I always can do. வேறுபட்ட வகையில எப்படினால உதவி செய்ய முடியுமோ நான் செய்யறேன். Maybe just very quickly, because I know time is running out. When we talk about giving regard, what does that actually மரியாதை. mean? Is it holding the virtues of that person in your attitude? Is it your drishti? மரியாதை என்றால் என்ன? தெய்வீக குணங்கள், திருஷ்டி, பணிவு, அவ்யக்தி பாப்தாதா வர சமயம் எல்லாரையும் முழுமை நிலையில தான் பார்த்தார். தேவதைகளாக தான் பார்த்தார் அவ்யக்தி பாப்தாதா. தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்னு இந்த காலகட்டத்துல பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் இப்படி செய்யறார், அவர் அப்படி செய்யறார். நிறைய குறைகள் இருந்தாலும் பாபா அந்த ஸ்திதியில இருந்து பேசுறார். சாதாரண மனிதர்களோட நாம பேசல.
5,000 நாம years. ஒன்னாதான் இருந்தோம் பாபாவோட. So regard also brings care, and regard மரியாதை, is more on a பயம், spiritual level. ஆன்மீக When you do ரீதியில spiritual level, then the way your drishti, your words, உங்க very திருஷ்டி respectful towards them. Because if I have to ஒவ்வொருத்தருக்கும் come மரியாதையோட deity, நம்ம you are பழக also வேண்டும். becoming deity. How should I talk to you? நான் என்ன பேச So that வேண்டும்? vision and attitude அந்த is, I காரணம், feel, is பழக்க the way to வழக்கம் deal with that, to begin with. ஆரம்பத்துல. Thank you so much, Anyway, Didi. Brother Charlie, thank you. Yeah, you are here for a while. I'm here to mid March. Mm. So maybe you can invite him to come once more, right? I would love திரும்பவும் ஒரு to. தடவை It's சாலி actually a பாயை lovely அழைக்கணும். time to do this, isn't it? In the early morning, there's a sweet vibration. Very nice. You know, because when clock changes in USA, Mm. then it's 5 to 6. Sometimes it's better because they don't have to run too early. Mm. Why we try to finish in time so that they could not miss. காலத்தோட முடிக்கிறதுக்கு காரணம் மதுவனத்துல உள்ளவங்க முரளி கிளாஸ்க்கு போகணும். ஓம் சாந்தி. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை இந்த சிறப்பு குணத்தின் மூலியமாக முழு சாதனை Thank you. பெறுவோம். So tomorrow is Saturday and our schedule from நாளைக்கு 3:30 சனிக்கிழமை AM to 4:45 AM. அமிர்த வேலை 3